கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 21:8. Matthew 21:8. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அதாவது ட்ரையம்ஃபல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம இதை குருத்தோலை ஞாயிறு என்று சிலர் கொண்டாடக்கூடிய ஒரு காரியமும் உண்டு. அதாவது திரளான ஜனங்கள். என்ன காரணம்? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு எல்லாரும் வரணும். அதனால் இங்கே என்ன ஒரு திரளான ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேர் அங்கே வந்திருப்பாங்க அப்படிங்கிறதான் சரித்திரத்தில் உள்ள காரியங்கள். ஏன்னா இப்போ எருசலேம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் மக்கள் சிறு 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 கூட்டமாக கூடக்கூடியது. எல்லா வீடும் நிறைந்து வழியும், எல்லா ஹோட்டல் நிறைஞ்சு வழியும். அது மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் தங்கக்கூடிய இடம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க தங்கக்கூடியதாக இருப்பாங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களில் வழியில் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை எப்படி அங்கே தனியாக இருக்கும்போது கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் சீஷர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்களோ. ஏன்னா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஜெகு ராஜாவாக பிரகடனப்படுத்தும் போது அங்கே அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இதோ உமக்கு நாங்கள் அடிபணிகிறோம், நீர்தான் எங்கள் ராஜா என்பதற்கு அடையாளமாக தங்களை வஸ்திரங்களை போடுறாங்க. அதே மாதிரி இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வஸ்திரங்களை கொடுத்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க என்ன பண்ணுறாங்க? மரக்கிளை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பாம் பிரான்ச்சஸ், குருத்தோடைகளை வெட்டக்கூடிய ஒரு காரியம். இது என்ன ஒரு சந்தோஷம், வெற்றி. அது மாத்திரமல்ல, இரட்சகர் வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்திற்காக. அப்போ இந்த குருத்தோலை என்னன்னா ஒரு பண்டிகை காலத்துக்கான ஒரு ஊர்வலம். அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கான ஒரு ஊர்வலம். அது மாத்திரமல்ல, தேசமே சந்தோஷமாக கொண்டாடக்கூடியதாக இவர்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜா என்று சொல்லும் விதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? குருத்தோலைகளை பிடித்து என்ன பண்ணுறாங்க? வழியில் நிரப்பக்கூடிய காரியம். அப்போ என்னென்னா, இந்த காலத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு ரெட் கார்பெட் போட்டு யாரையாவது வரவேற்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க? தங்களுடைய எல்லா வஸ்திரங்கள், குருத்தோலை எல்லாவற்றையும் வழியிலையும் போட்டு கைகள்லையும் பிடித்து அவங்கள வருக வருக என்று சொல்லக்கூடிய வரவேற்கக்கூடியதாக, நாங்கள் உங்களை கனப்படுத்துகிறோம், நாங்கள் உங்களை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கே எல்லாரும் தேசமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுக்கும் விதமாக அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? இவர் ரோமர்களை துரத்தி விடுவார், நமக்கு ஒரு மாம்ச பிரகாரமாக விடுதலை வரும் என்று ஒரு தவறுதலாக புரிந்து கொண்டாலும், ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவரை ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இவர்தான் இரட்சகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வரவேற்கக்கூடிய ஒரு காரியம். எங்களை எல்லாவற்றிலும் மீட்பு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து ஒரு சந்தோஷத்தோட ஒரு எதிர்பார்ப்போட கர்த்தரை அங்கே வெளியரங்கமாக மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாக மற்றவர்களுக்கு முன்பாக கனப்படுத்தவும் மற்றவர்களுக்கு முன்பாக ஆராதிக்கவும் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கர்த்தருக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுப்போம், அவரை ஆராதிக்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் நம்ம தனிப்பட்டமாக செய்கிற நம்ம அதை பகிரங்கமாக செய்யும்போது அது என்ன ஆகும்னா, நம்ம செய்யக்கூடிய வெளியரங்கமாக செய்யக்கூடிய அந்த ஆராதனை என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு ஒரு தைரியத்தையும், அது அதே நேரத்தில் அவர்களும் வெட்கப்படாமல் அவர்களும் நம்மோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடியதாக. அப்போ நம்ம தேவனை மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆராதிக்கும் போது அது என்ன பண்ணுது? மற்றவர்களுக்கும் அது தொற்றிக்கொள்ளக்கூடியதாக. இப்போ எப்படி ஒருத்தருக்கு சளி பிடிச்சா பக்கத்தில் இருந்தவங்க திரும்பினா அந்த நாசி அதிலிருந்து அந்த கிருமி போய் மற்றவர்களுக்கும் அது வருதோ, அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக சிரிக்கும்போது அது மற்றவர்களையும் சிரிப்பில் கொண்டு போய் சேர்க்குன்னு பார்க்குறோம்ல. அதே மாதிரி கர்த்தருக்கென்று நீங்கள் ஆராதனை செய்யும்போது அந்த ஆராதனை என்ன பண்ணுது? மற்றவர்களையும் கர்த்தரை நோக்கி ஆராதிக்கக்கூடியவங்களாக மாற்றுகிறது. இப்போ சீஷர்கள் செய்தாங்க இல்லையா?
சீஷர்கள் கர்த்தரை கனப்படுத்தி அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் விதமாக தங்களுடைய வஸ்திரங்களையும் ஓலைகளையும் போட்டாங்க. இப்போ அது என்ன பண்ணுது? மற்றவர்களோடு தொற்றிக்கொள்ளக்கூடியதாய் மற்றவர்களும் தைரியமாக வெட்கப்படாமல் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக. அப்ப நம்முடைய ஆராதனை வெளியரங்கமாக வரும்போது அது என்ன பண்ணுது? மற்றவர்களுக்கு தைரியத்தையும் அவர்களை வெட்கமில்லாமல் கர்த்தருக்கென்று வாழக்கூடியவர்களாய் மாற்றுகிறது. அதனால நீங்களும் நானும் தைரியமாக கர்த்தரை வெட்கமில்லாமல் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்தக்கூடிய மக்களாய் இருப்போமா? வல்லபிதாவே, இதோ நாங்கள் உம்மை பகிரங்கமாக கனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும் போது அதை பார்க்கிற மற்றவர்களுக்கும் தைரியத்தையும் அவர்களும் பயப்படாமல் உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாய் மாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் நாங்கள் வெட்கப்படாமல் உமக்கென்று தைரியமாய் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.